ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் பார்க்கும்போது நம்மளுக்கு வினோத் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த திவாகரை கலாய்க்கிறதுக்கும் திவாகரை குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்தீங்களான்னு நம்மளுக்கு கோவம் வருது. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒரு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரே மாதிரி பண்ணால். அதை தான் இப்போ வந்து வினோத் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க, ஓகே நல்லா இருக்குன்னு அதோட விட்டுறணும். எப்போ பாரு திவாகர் பின்னாடியே போயிட்டு மாலான்ற மாதிரி திவாகர்னு திவாகர் வந்துட்டு ஒரு பக்கம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் டெய்லியும் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு வேஸ்ட்டை கட்டிட்டு ஒத்த சொல்லா இல்லை அந்த பாட்டுக்கு வர மாதிரி தனுஷ் மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணோம். அவருக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்ருக்கார். உடனே வந்துட்டார் இவர். உடனே கேமராமேன் வந்து, சார் இவர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள கக்கா போயிட்டு தூக்கின்னு போங்களா கழுவுறதுக்கு அந்த மாதிரின்றார். தேவையாக நான் கேட்குறேன். என்னமோ இவர் எல்லாத்துலையும் ஒழுங்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல பிக் பாஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து லிவிங் ஏரியாவில் இவங்க கானா பாட்டு பண்ணணும்னு ஒரு கலாச்சார். எப்போ லிவிங் ஏரியாவில் வரும்போது தான் நீங்கள் பாட்டு பண்ண அவசியம் கிடையாது, எங்கே இருந்தாலும் பாடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியும் கலாச்சார். முதல் ஒழுங்காக இவர் என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த நினப்பில் வந்தார், எந்த விஷயத்தை பண்ணணும்னு வந்தார், அதை யோசிக்காமல் இது மாதிரி பண்ணோடனே திவாகர் டப்புன்னு என்ன பண்ணிட்டார், கேட்ச் பண்ணிட்டாப்ல. ஓ என்னையே தான் கலாய்க்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற கேமராவில் வந்தார். சார் இவர் சொல்கிறத நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவரோட விஷயங்களை எப்படி இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்ல ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி சொல்லணும்னு பயந்துட்டார். ஏன்னா முன்னாடியாவது கூட வந்து கமருதீனும் விஜய் பார்வதி இருந்தாங்க. இப்போ அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டதுனால பயம் வந்து ஹலோ ஏங்க உங்களை பற்றி நான் பேசலைங்க அப்படின்னு டப்புன்னு பேச்சை மாற்றி என்ன சொல்கிறாரு. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா என் கையில் 10 காயின் இருந்துச்சு. அந்த 10 காயின் நான் வந்துட்டு பிரவீன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு கொடுத்தேன். அதனால தான் அவர் வந்துட்டு எங்கள் சூப்பர் டிலக்ஸ்க்கு அவர் வரப்போகிறாரு. நான் நினச்சிருந்தா அதை நான் வச்சுருக்கலாம், நான் 3rd place வந்திருப்பேன் சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் அப்படின்றாரு. தம்பி இந்த கதையெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை சீசனில் கேட்டிருக்கோம் தெரியுமா? இந்த பழைய டைலாக்லாம் வேணாம். நீங்கள் கலாய்க்க வந்தது திவாகரை, அவர் அங்கே மொக்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ஆஹா எதுக்கு நம்மளுக்கு வெளியில் மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த தற்பெருமை இப்போ தேவையா? இவர் 10 காயின் கொடுத்தது என்ன உலக ரகசியமாக என்ன யாருக்குமே தெரியாமல் கொடுத்தீங்க? நாங்கள் தான் கண்ணால் பார்த்தோமே. போங்க சார், போய் புள்ளக்குட்டியை படிக்க வைக்கிற வழியை பாருங்கள் அப்படின்றத என்னோட கருத்து. ஏன்னா வினோத் நிறைய நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காமெடின்ற பேரில் எல்லை மீறி கமருதீன் வந்துட்டு அவரோட ஆர்ஷான வார்த்தையில் வந்துட்டு ஒரு சில பேரை மனசை நோக்கடிக்கிறார். அப்படின்னா இந்த வினோத் வந்து திவாகரை மனதளவில் காமெடின்ற பேரில் ரொம்ப நோக்கடிக்கிறார். அவரோட உருவத்தை சரி, அவரோட வயசை சரி, அவருக்கு கல்யாணம் ஆகாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப டூ மச்சாக பிகேவ் பண்ணிட்டுருக்கார். இதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்துட்டு டோஸ் வாங்குவார் அப்படின்றத மாட்டுக்கிட்டே கிடையாது. என்ன தான் வந்து காமெடின்னு சொன்னாலும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தவங்களை வந்துட்டு வருத்தப்படாத அளவுக்கு, மனசை கஷ்டப்படாத அளவுக்கு பேசினா தான் அது காமெடி. இல்லைன்னா அதுக்கு பேர் காமெடியில் வன்மம். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே திவாகர் அந்த கேமராவில் என்ட்ரி குத்தவொடனே ஒரு பயந்தாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வினோத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.